Hello all, welcome to Idiom Academy. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டிஎன்ஸ் வித் இங்கிலீஷ்க்கான சிலபஸ் டிஸ்கஷன் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம் அண்ட் இன்னைக்கு வந்து அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேயே சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோன்றதை வந்து நான் 3 கேட்டகரியா பிரிச்சிருந்தேன். ஸோ 3 கேட்டகரிஸ் வி ஹேட். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் பார்த்துட்டு கூட அதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்மளோட சிலபஸ்ல பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 1 to 10. ஸோ மொத்தமாக 10 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 1 to யூனிட் 4. ஸோ யூனிட் 1, 2, 3 and 4 ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அண்ட் செகண்ட் கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 7, 8 and 9 செகண்ட் கேட்டகரி. அண்ட் தேர்ட் கேட்டகரி வி ஹாவ் யூனிட் 5, 6 and 10. ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் பேட்ச்லேயுமே இந்த ஆர்டரில் தான் போயிருந்தோம். இப்போவுமே நம்ம அதே ஆர்டர் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அந்த பேசிஸில் லாஸ்ட் கிளாஸில் சிலபஸ் கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கான ஒரு சின்ன டிஸ்கஷன் பார்த்துடலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 1 to 4. ஸோ யூனிட் 1 பார்த்தோம்னா வி ஹேவ் ட்ராமா, செகண்ட் யூனிட் poetry, அண்ட் தேர்ட் யூனிட் ஃபிக்ஷன் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி, அண்ட் ஃபோர்த் யூனிட் நான் ஃபிக்ஷனல் ப்ரோஸ். ஸோ இந்த 4 யூனிட்மே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன் த ஹோலாக லிட்ரரி பார்ட் ஆர் லிட்ரேச்சர் பார்ட் தான் நமக்கு வந்து கவர் ஆகுது. ஸோ இந்த 4 யூனிட்டையுமே நம்ம ஒரே கேட்டகரியாக பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 7, 8, 9 பார்த்தோம் அப்படின்னா அதாவது செகண்ட் கேட்டகரி நமக்கு வந்து கிரிட்டிசிசம், தியரி அண்ட் கல்ச்சுரல் ஸ்டடீஸ் இருக்கும். ஸோ அதை வந்து கண்டினியூஸாக பார்க்கணும் பிகாஸ் ஒன் யூனிட் இஸ் ரிலேட்டட் டு தி அதர். ஸோ அதை வந்து கனெக்டிவாக அடுத்த கேட்டகரியில் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி யூனிட் தேர்ட் கேட்டகரி பார்த்தோம்னா 5, 6 and 10. ஸோ இது மூணுமே நமக்கு வந்து மிஸ்செலேனியஸ் டாபிக் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இதுல இருந்து மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் இருக்காது. பட் இதுல கேட்குற கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணும்போது மார்க் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ், ரொம்ப ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸாக தான் இந்த 3 யூனிட்லையும் கேட்பாங்க. ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் தி 3 யூனிட்ஸ். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கேட்டகரி. ஸோ நம்ம அதை முடிச்சிட்டாவே லைக் மெஜாரிட்டி ஆஃப் தி யூனிட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் நம்ம என்ன எதுலேருந்து கேட்பாங்களோ அதேமாரி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரி தான் நமக்கு வந்து ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸாக இருக்குது. ஸோ அதை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நமக்கு வந்து ரெஸ்ட் ஆஃப் த யூனிட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் ஃபார் தி எக்ஸாம். ஸோ நம்ம ஒரு யூனிட்டாக வில் ஸ்டார்ட் சீயிங் இட். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ட்ராமா. ஸோ ட்ராமான்னு எடுக்கும்போது நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்றதுக்கான இன்ட்ரடக்ஷன். ஸோ இப்போ ட்ராமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதை கவர் பண்ணுவோம்னா தி எவல்யூஷன் ஆஃப் இங்கிலீஷ் தேட்டர். ஸோ இங்கிலீஷ் தேட்டர்ன்றது ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து மிடிவல் பீரியட்ல இருந்து தான் வருது. ஸோ மிடிவல் பீரியட் டு கண்டெம்பரரி ட்ராமா. ஸோ இப்போ வரைக்கும் ட்ராமா ஃபார்மா இருக்கட்டும் இல்லை இங்கிலீஷ் தேட்டராக இருக்கட்டும் எந்த ஃபார்மேட்ல இருக்குது, ஸோ அது வந்து எப்படி எவால்வ் ஆயிருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ வி ஆல் நோ திஸ் இங்கிலீஷ் இந்த தேட்டர் அண்ட் பிளே இந்த கான்செப்டே நமக்கு வந்து எங்கேருந்து வருது பார்த்தோம்னா கிரீக் லிட்ரேச்சர்ல இருந்து தான் நமக்கு வருது. ரைட்? ஸோ ஃப்ரம் கிரீக் லிட்ரேச்சர் டியூரிங் தி medieval பீரியட். ஸோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணது நமக்கு கண்டெம்பரரி போஸ்ட் மாடர்ன் ட்ராமா வரைக்கும் நமக்கு என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நம்ம ட்ராமாவில் பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் medieval டு கண்டெம்பரரி ட்ராமா. ஸோ medieval ட்ராமான்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு இருந்த ட்ராமாஸில் எப்படி இருந்துச்சு பார்த்தோம்னா மிஸ்ட்ரி, மிரக்கல் அண்ட் மொராலிட்டி பிளேஸ் இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இன்டர்லூட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிளேஸ் இட் வாஸ் totally relied on biblical allegory. ஸோ biblical பைபிள் ரிலேட்டட் ஸ்டோரிஸ், கிறிஸ்டியானிட்டி ரிலேட்டட் ஸ்டோரிஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் நமக்கு வந்து பிளேஸாக ரெப்ரசென்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இருந்து தான் நமக்கு இன்னும் ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ்லாம் பிளேயாக வந்து ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் medieval ட்ராமா. அண்ட் அடுத்து பார்த்தோம்னா ஆரிஜின் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமா. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு கிரீக் ட்ராமால இருந்து தான் இங்கிலீஷ் ட்ராமா உடைய ஃபார்ம் அண்ட் ரைட்டிங் எல்லாமே வந்தது. ஸோ ஆரிஜின் எப்படி வந்து இங்கிலீஷ் ட்ராமா வந்தது, எந்தெந்த ஃபார்ம்ல எந்த ரைட்டர்ஸ் உடைய ஒர்க்ஸ் எல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி அதை எழுத ஆரம்பிச்சாங்கன்றத பார்க்கணும். அண்ட் கில்ட் பர்ஃபார்மன்சஸ், அலிகரிஸ். ஸோ நமக்கு வந்து பிப்ளிக்கல் அலிகரிஸ். ஸோ பைபிள்ல இருக்கிற கான்செப்ட் எடுத்து அவங்க பர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன அலிகரிஸ் இருந்துச்சுன்றத தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ ரிலீஜியஸ் திங்ஸ். ஸோ இதெல்லாம் படிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மிடிவலுக்கு அப்புறம் எலிசபெத்தியன் அண்ட் ஜக்கோபியன் ட்ராமா. ஸோ இந்த 2 ஏஜ்ல தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளே ரைட்லாம் வராங்க. ஸோ எலிசபெத்தியன் அண்ட் ஜக்கோபியன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு எலிசபெத்தியன் பார்த்தோம் அப்படின்னா we have மார்லோ அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளே ரைட்
வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு பென் ஜான்சன், ஜான் வெப்ஸ்டர் அண்ட் தாமஸ் கிட். ஸோ தாமஸ் கிட்டோடைய ஸ்பானிஷ் ட்ராஜடி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளே. ஸோ எல்லா ரைட்டர்ஸோடைய இம்பார்ட்டன்ட் பிளே அண்ட் அதில் வர கேரக்டர்ஸ் சீன்ஸ் எல்லாமே படிக்கணும். ஸோ மேஜர் பிளேஸ், ஸோ ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் எடுத்தோம் அப்படின்னா அதில் இதெல்லாம் மேஜராக இருக்குது. ஸோ அதில் இருக்க கேரக்டர்ஸ், ட்ரமாட்டிக் டெக்னிக், ஸோ எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க, வாட் இஸ் சாலிலாகி, பிளாங்க் வேர்ஸ், ஸோ எந்த ஃபார்மில் எழுதியிருக்காங்க, ஸோ தட் இஸ் பிளாங்க் வேர்ஸ். அண்ட் ரிவெஞ்ச் ட்ராஜடி. ஸோ ரிவெஞ்ச் ட்ராஜடி பார்க்கும்போது இப்போ ஷேக்ஸ்பியருடைய ஹேம்லெட் எடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் அ ரிவெஞ்ச் ட்ராஜடி. அண்ட் ஆல்சோ தாமஸ் கிட்டோடைய ஸ்பானிஷ் ட்ராஜடி இட் இஸ் ஆல்சோ அ ரிவெஞ்ச் ட்ராஜடி. அண்ட் சேம் லைக் செனேகாஸ் ட்ராஜடிஸ். செனேகாஸ் பிளே பார்த்தோம் அப்படின்னா செனேக்கன் பிளேஸ் எல்லாமே ரிவெஞ்ச் ட்ராஜடி. ஸோ ரிவெஞ்ச் ட்ராஜடி பார்க்கும்போது பிளட், மர்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்க கான்செப்டை தான் நமக்கு வந்து நம்ம ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி காமெடி ஆஃப் ஹியூமர், ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே எலிசபெத்தன் அண்ட் ஜக்கோபின் ஏஜ்ல வர பிளேஸ்ல இருக்கிற கான்செப்ட்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா ரெஸ்டரேஷன் ட்ராமா. ஸோ ரெஸ்டரேஷன் பார்க்கும்போது நமக்கு வில்லியம் காங்கிரே, ட்ரைடன் அண்ட் விச்சார்லி. ஸோ இவங்க 3 பேரோடைய பிளேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வில்லியம் காங்கிரேவுடைய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா வே ஆஃப் த வேர்ல்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரெஸ்டரேஷன் பிளே. ஸோ அடுத்தது வந்து காமெடி ஆஃப் மேனர்ஸ் அண்ட் ஹீரோயிக் ட்ராமா. ஸோ இதோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆஃப்டர் தட் வி ஹேவ் மாடர்ன் ட்ராமா. ஸோ மாடர்ன் ட்ராமாவோடைய தீம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா ரியலிசம், நேச்சுரலிசம், எக்ஸ்பிரஷனிசம் அண்ட் அப்சர்டிசம். ஸோ அப்சர்ட் ட்ராமாஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளே ரைட் இட் இஸ் சாமுவேல் பெக்கெட். ஸோ அவருடைய வெயிட்டிங் ஃபார் கோடோ. வெயிட்டிங் ஃபார் கோடோ இஸ் அ அப்சர்டிஸ்ட் ட்ராமா. அண்ட் அது போக மாடர்ன் பீரியட்ல இருக்கிற ட்ராமாட்டிஸ்ட் யாரெல்லாம் பார்த்தோம்னா ஜிபி ஷா, விச் இஸ் ஜார்ஜ் பெர்னட் ஷா, டிஎஸ் எலியட் அண்ட் ஹெரால்ட் பிண்டர். ஸோ ஹெரால்ட் பிண்டருடைய கேர்டேக்கர், பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரி நிறைய பிளேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் ஜான் ஆஸ்டன். ஸோ இவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஸோ நம்ம வந்து மாடர்ன் ஏஜ் வரைக்கும் இருக்கிற ட்ராமாஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஏஜ் வைஸ் தான் நம்ம வந்து மிடீவல்ல இருந்து கண்டெம்பரரி வரைக்கும் எல்லாமே ஏஜ் வைஸ் பார்க்கும்போதும் நமக்கு குரோனாலஜிக்கலாக கொஸ்டின்ஸ் கேட்கும்போது we will be able to answer those questions. ஸோ இப்போ இந்த ட்ராமாவில் வந்து என்னெல்லாம் படிக்க போகிறோம்னு சொல்லியாச்சு. ஸோ இன்னுமே நம்ம வந்து இதில் படிக்க வேண்டியது இருக்குது. நான் வந்து ஒரு ஒரு கிளிம்ஸ்க்காக தான் கொஞ்சமாக நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நம்ம கிளாஸில் பார்க்கும்போது இன்னும் டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ ட்ராமா இப்படி படிக்க போகிறோம். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ரைட்டர்ஸோடைய ஃபர்ஸ்ட் பிளே கேட்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பிளே ரைட் அவர் பெர்ஃபார்ம் பண்ண ஃபர்ஸ்ட் பிளே எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அண்ட் ஸ்டேஜ் ஹிஸ்ட்ரி. ஸோ ஸ்டேஜ் ஹிஸ்ட்ரின்றது வந்து நமக்கு ஸ்டேஜ் உடைய ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம் ஆர் எல்ஸ் தி ஹவுஸ். ஸோ இப்போ ஷேக்ஸ்பியர் பார்த்தோம்னா அவருடைய பிளே எல்லாமே குளோப் தியேட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் ஹிஸ்ட்ரி அண்ட் தியேட்டர் ஹிஸ்ட்ரிஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த கேரக்டர்ஸ் ஆஃப் த பிளே, தீம்ஸ் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபேமஸ் கொட்டேஷன்ஸ், ஸோ இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன்ஸ். இப்போ ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்க கொட்டேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ட்ரமாட்டிக் டிவைசஸ், சாலிலோகியா இருக்குதா, மோனோலாக் இருக்குதா, ஹவு தி கேரக்டர்ஸ் ஆஃப் ஸ்பீக்கிங். ஸோ ஆடியன்ஸ் பார்த்து பேசுகிறாங்களா இல்லை அவங்களுக்கு அவங்களே பேசிக்கிறாங்களா. ஸோ இந்த மாதிரி ட்ரமாட்டிக் டிவைசஸ் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் லிட்ரரி மூமெண்ட்ஸ். And then finally chronology. Chronology is very very important in UGC net as well as in TN set. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து ட்ராமா யூனிட்லேருந்து கேட்க போகிறாங்க. ஸோ அடுத்து வந்து ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம லிட்ரரி பீரியட் ஏஜ் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இம்பார்ட்டன்ட் பிளே ரைட்ஸ் யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அண்ட் அவங்களுடைய பிளேஸ். ஸோ பிளாட், வாட் இஸ் த பிளாட் ஆஃப் தட் பிளே, கேரக்டர்ஸ், தீம்ஸ், ஸ்டைல் அண்ட் வி ஆல்சோ ஹாவ் டு ப்ரிப்பேர் தி ப்ரீவியஸ் இயர் MCQ. ஸோ அதுவுமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ செகண்ட் யூனிட் poetry. ஸோ poetryன்றது வந்து இட் இஸ் எ வெரி எக்ஸ்டென்சிவ் யூனிட். ஏன்னா ஸோ இப்போ நம்ம ட்ராமா பார்க்கும்போது அது நமக்கு வந்து மிடீவல் பீரியட்லேருந்து வந்துச்சு. பட் poetry இஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லிட்ரரி இன்னோவேஷன். ஸோ லிட்ரரி ஃபார்ம்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் தான் வந்துட்டு poetry or poem. ஸோ ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்லேருந்து நமக்கு வந்து poetry ரைட்டிங் இருக்குது. பட் மிடில் இங்கிலீஷ்லேருந்து தான் நமக்கு வந்து ட்ராமா என்ற ஃபார்ம் வந்து வருது. ஸோ ஓல்டு இங்கிலீஷ் சாரி ஸோ poetryன்னு பார்க்கும்போது நமக்கு ஓல்டு இங்கிலீஷ்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஓல்டு இங்கிலீஷ் பார்க்கும்போது ஹீரோயிக் poetry. ஸோ பேவுல்ஃப்லாம் எடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் அ ஹீரோயிக் poetry. ஸோ எலிஜிஸ், எபிக் ட்ரெடிஷன், ஸோ இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம ஓல்டு இங்கிலீஷில் பார்ப்போம். அண்ட் தென் அதுக்கப்புறம் சாசரியன் ஏஜில் ஸோ லாங்குவேஜ் பார்க்கும்போது சாசரியன் ஏஜில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ் இருந்தது. ஸோ அதோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம பார்க்கணும்.
and what is frame narrative, then pilgrimage and estates satire. ஸோ எஸ்டேட் சட்டையர் எல்லாமே சார்ஜிலியன் ஏஜ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு வந்து ரெனாசான்ஸ் poetry. ஸோ ரெனாசான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பென்சர் அண்ட் சிட்னி இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய பாஸ்டோரல் அண்ட் மெட்டாபிசிக்கல் poetry அண்ட் சானட்ஸ். ஸோ இது எல்லாமே ரெனாசான்ஸ் பீரியட்ல பார்க்க போறோம். அண்ட் அதுக்கப்புறமா நியோ கிளாசிக்கல் பார்த்தோம் அப்படின்னா அலெக்சாண்டர் போப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரைட்டர் இன் திஸ் பீரியட். அண்ட் அதுக்கப்புறமா ஜான் ட்ரைடன். ஸோ அலெக்சாண்டர் போப்போடைய சட்டாயர் அண்ட் ஹீரோயிக் கப்லெட். ஸோ போப்போடைய சட்டாயர் அண்ட் இந்த பர்டிகுலர் பீரியட்ல வந்து ஹீரோயிக் கப்லெட்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த பீரியட்ல பார்க்கணும். அண்ட் தென் ரொமான்டிக் ஏஜ். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏஜ் இன் poetry. ஸோ இந்த பர்டிகுலர் பீரியட்ல தான் poetry was based on nature, imagination, revolution, supernatural or gothic elements and symbolism. ஸோ poetryல வந்து ரொமான்டிக் poetry ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வெரி ஃபேமஸ் ரைட்டர்ஸ் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், எஸ்டி பால்ட்ரிட்ஜ், பிபி ஷெல்லி, ஜான் கீட்ஸ் அண்ட் லார்ட் பைரன். ஸோ இவங்களோட இம்பார்ட்டன்ட் போயம்ஸ் அண்ட் ஆல்சோ ஓட்ஸ். ஸோ இவங்க எல்லாமே மோஸ்ட்லி ஓட்ஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ ஓட்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்குதோ அதில் நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டாக பார்த்துருக்கோம். அண்ட் தென் விக்டோரியன் poetry. ஸோ விக்டோரியன் poetry பார்த்தோம்னா ட்ரமாட்டிக் மோனோலாக் ஃபார்ம்ல இருக்கும் அண்ட் ஃபெய்த் வெர்சஸ் டவுட். ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் விக்டோரியன் poetries இருக்கும். ஸோ ராபர்ட் ப்ரௌனிங், மேத்யூ ஒர்னால், டெனிசன், லார்ட் டெனிசன், ஆல்ஃபிரட் டெனிசன். ஸோ இவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே இந்த ட்ரமாட்டிக் மோனோலாக் ஒரு ஃபெய்த் வெர்சஸ் டவுட். ஸோ இந்த மாதிரி தான் கான்செப்ட்ல இருக்கும். ஸோ மாடர்ன் poetryன்னு பார்க்கும்போது வி ஹேவ் டபிள்யூபி ஈட்ஸ், டிஎஸ் எலியட், டபிள்யூஹெச் ஆர்டன் அண்ட் டெட் ஹியூஸ். ஸோ இவங்களோட poetryலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கான்செப்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இமேஜிசம், சிம்பலிசம் அண்ட் mythical methods. ஸோ தீஸ் ஆர் தி கான்செப்ட்ஸ் இன் திஸ் பீரியட். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா poetic ஃபார்ம் கேட்கலாம். இப்போ சானட் எடுத்தோம் அப்படின்னா யூ நோ ஹவு மெனி லைன்ஸ் ஆர் தேர் இன் சானட். ஆர் இப்போ டெர்சா ரீமா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ அதில் எத்தனை லைன்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஹீரோயிக் கப்லெட் கேட்டாங்கன்னா ஸோ அதில் எவ்வளோ லைன்ஸ் இருக்குது, எவ்வளோ சிலபல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ மீட்டர் அண்ட் ஃபுட். ஸோ சிலபல் எத்தனை இருக்குது. ஸோ இந்த மாதிரி poetic ஃபார்ம்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஆர் மீட்டர்ன்றது நான் இங்கேயே சொல்லிட்டேன். ஸோ மீட்டர் ஃபார்ம்ஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆர் தி ரெட்டாரிக்ஸ். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நமக்கு வந்து தெரிஞ்சது தான். ஸோ சிமிலி, வாட் இஸ் சிமிலி, அசானன்ஸ் என்னது, கன்சானன்ஸ் என்னது, அலிட்ரேஷன், அலிகரி. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஒரு 25 கிட்ட இருக்குது. we'll see one by one while we are seeing this particular unit. அண்ட் அடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் தி போம்ஸ் அண்ட் கொட்டேஷன்ஸ். ஸோ கொட்டேஷன்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் லைன்ன்றது ஒன்று தான். பட் மோஸ்ட்லி வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் கொட்டேஷன் கொடுத்துட்டு இது வந்து ஒரு பர்டிகுலர் போயமோடைய ஸ்டார்டிங் லைன், திஸ் இஸ் ஹவ் தி போயம் பிகின்ஸ் கொடுத்துட்டு எந்த போம் இப்படி வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆத்தர் பேர் கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா அந்த ஒர்க்கோடைய நேம் கொடுப்பாங்க. ஸோ வி ஹாவ் டு சூஸ் விச் இஸ் தி ரைட் ஆன்சர் அமாங் திஸ் பர்டிகுலர் ஆப்ஷன். ஸோ அடுத்து பார்த்தோம்னா தீம்ஸ் கேட்பாங்க அண்ட் லிட்ரரி மூமெண்ட்ஸ். ஸோ லிட்ரரி மூமெண்ட்ஸ் ஆர் லிட்ரரி குரூப்ஸ். ஸோ இந்த லிட்ரரி மூமெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ் அப்படின்றது என்னன்னா நமக்கு வந்து ரைட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் இன் பர்டிகுலர் குரூப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹாவ் அ குரூப் கால் லேக் poets, romantic poets, confessional poets, and what else, graveyard poets. ஸோ இந்த மாதிரி poets வந்துட்டு தனித்தனி ஸ்கூல்ஸ் ஆர் குரூப்ஸ்ல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரைஸ்டா இருக்கிற poets பற்றியுமே நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரேவியார்ட் poetsல வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஸோ பர்டிகுலரா ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதுல வந்து யாரு கிரேவியார்ட் poet இல்லை அப்படின்னு கேட்கலாம். ஆர் இதுல இருக்க யாரெல்லாம் வந்து கிரேவியார்ட் poet அப்படின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி குரூப்பா இருக்கிற poetsமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு லிட்ரரி மூவ்மெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே poetry அப்படின்ற யூனிட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆத்தர்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும், விச் இஸ் இன் ஏஜ் வைஸ். ஸோ க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்ல நம்ம ஆத்தர்ஸ் பார்க்கணும் அண்ட் அவங்களுடைய மேஜர் போம்ஸ். ஸோ பர்டிகுலர் ஆத்தர்ஸ் அவங்களுக்கான பர்டிகுலர் தீம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ போப் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவர் வந்து ஒரு சட்டாரிக்கல் டோன்ல தான் poetry எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கிற ஒரு யூனிக்கான ஒரு தீம் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாட் இஸ் தேர் ஸ்டைல் அண்ட் லிட்ரரி டிவைசஸ். ஸோ என்ன டிவைஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஸோ அடுத்த யூனிட் ஃபிக்ஷன் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 18th century வந்து வருது. ஸோ வெரி ஃபேமஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நாவல் யார் எதை சொல்லுவோம் அப்படி பார்த்தோம்னா
டேனியல் டீஃபோடைய ராபின்சன் க்ரூசோ. ஸோ இவருடைய ராபின்சன் க்ரூசோ இந்த பர்டிகுலர் ஒர்க் தான் we consider it as the first novel in English. ஸோ 18th சென்ச்சுரியிலேருந்து நமக்கு வந்து ஃபிக்ஷனல் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது விச் இஸ் தி நாவல் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி. ஸோ டேனியல் டீஃபோ படிக்கணும், ரிச்சர்ட்சன் சாமுவேல் ரிச்சர்ட்சனுடைய பமீலா ஒர்க், ஹென்ரி ஃபீல்டிங்கோடைய டாம் ஜோன்ஸ் அண்ட் லாரன்ஸ் டன்ஸ் அண்ட் இன்னும் நிறைய நாவலிஸ்ட் இந்த பர்டிகுலர் ஏஜ்ல இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 19th சென்ச்சுரி நாவல்ஸோட தீம்ஸ் பார்த்தோம்னா ரியலிசம், சோஷியல் நாவல். ஸோ சொசைட்டியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எடுத்து பேசுறப்ப நம்ம வந்து ரியலிசம் சொல்லுவோம். ஸோ சொசைட்டல் ப்ராப்ளம் பேஸ்ட் நாவல்ஸ் அண்ட் காத்திக் நாவல்ஸ். ஸோ காத்திக் நாவல்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ், மேஜிக் இருக்கலாம், ஆர் யூ ஹாவ் சம் அப்பியரன்ஸ் ஆஃப் கோஸ்ட். ஸோ இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் இருக்கிறத நம்ம வந்து காத்திக் நாவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 19th சென்ச்சுரியில் ரொம்ப ஃபேமஸான ஆத்தர்ஸ் ஜேன் ஆஸ்டின், சார்ல்ஸ் டிக்கன்ஸ், ஜார்ஜ் எலியட், தாமஸ் ஹார்டி, எமிலி ப்ரான்டே and other Bronte sisters as well. So Charlotte Bronte and Annie Bronte. ஸோ இவங்கெல்லாம் 19th சென்ச்சுரியில் வர இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து மாடர்ன் ஃபிக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஜேம்ஸ் ஜாய்ஸ் அண்ட் வர்ஜீனியா woolf. ஸோ இவங்கெல்லாம் மாடர்ன் பீரியட்ல வர ரைட்டர்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேருடைய கான்செப்ட்ஸ் மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் பேஸ்ட் ரைட்டிங்காக தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா சைக்காலஜிக்கல் நாவல்ஸ் வந்து இந்த பீரியட்ல பார்ப்போம். அண்ட் தென் வி ஹேவ் டிஹெச் லாரன்ஸ் அண்ட் ஜோசப் கான்ராட். And then we move on to post-modern fiction. So இதுல வந்து metafiction, historiographic metafiction and magic realism. So magic realismன்றது வந்து எந்தெந்த நாவல்ல இருக்குது நம்ம பர்டிகுலரா பார்க்கலாம். ஸோ இந்தியன் லிட்ரேச்சர்ல பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட்லி மிட் நைட் சில்ட்ரன். ஸோ சல்மான் ருஷ்டியோடைய மிட் நைட் சில்ட்ரன். ஸோ இந்த நாவல் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் மேஜிக் ரியலிசம். ஸோ ஷார்ட் ஸ்டோரி. ஸோ ஃபிக்ஷன் நாவல் பார்த்தாச்சு, அடுத்து ஷார்ட் ஸ்டோரி. இப்போ ஷார்ட் ஸ்டோரின்னு பார்க்குறோம் அப்படின்னா என்ன நரேட்டிவ் டெக்னிக் இருக்குது அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ பாயிண்ட் ஆஃப் வியூ இட் இஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ யாருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நமக்கு வந்து நரேட் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்கிறாங்களா இல்லை செகண்ட் பர்சன் ஒரு தேர்ட் பர்சன் ஒரு ஒம்னிஷியன்ட் ரீடர். ஸோ யார் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டோரி வந்து நரேட் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சிருக்கணும். அண்ட் வாட் இஸ் த பிளாட் ஆஃப் தட் பர்டிகுலர் ஷார்ட் ஸ்டோரி அண்ட் சிம்பலிசம் அண்ட் தீம்ஸ். ஸோ இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர்ஸில் இம்பார்ட்டன்ட் யாருன்னு பார்த்தோம்னா எட்கர் ஆலன் போ, ஆண்டன் செக்கவ், ஜேம்ஸ் ஜாய்ஸ், கேத்ரின் மான்ஸ்ஃபீல்ட். ஸோ நம்ம இந்தியன் ரைட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா வி ஹாவ் ஆர்.கே. நாராயண் ஃபார் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டிங். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸோ இது வந்து யூனிட் 3 விச் இஸ் ஃபிக்ஷன் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி. ஸோ இதில் வந்து என்ன படிக்க போகிறோம், ஸோ எப்படி படிக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நாவல் ஆர் ஷார்ட் ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆத்தர், பப்ளிகேஷன் இயர் விச் இஸ் அது chronological order, ஸோ கேரக்டர்ஸ், தீம்ஸ் அண்ட் நரேட்டிவ் டெக்னிக்ஸ். ஸோ இந்த 3 யூனிட்டுமே லிட்ரரி பார்ட்டில் இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபிக்ஷனல் ப்ரோஸ். ஸோ நான் ஃபிக்ஷனல் ப்ரோஸ்ன்னு வரும்போது இங்கே வந்து ஃபிக்ஷனல் ஒர்க்ஸ் எதுவும் இல்லாமல் கிரிட்டிக்கல் ஒர்க்ஸாக தான் இருக்கும். ஸோ நான் ஃபிக்ஷனல் ப்ரோஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு எஸ்ஏஸ் இருக்கும், criticism or critical works இருக்கும், autobiography, biography, travel writing and other prose forms. ஸோ அதர் ப்ரோஸ் ஃபார்ம்ஸ் சொல்லும்போது நமக்கு வந்து மெம்வார்ஸ் இருக்கலாம், டைரிஸ் இருக்கலாம், and then we have letters and speech. ஸோ நோபல் ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு ரெவல்யூஷன் நடக்குது அப்படின்னா அங்கே ஒரு பர்டிகுலர் இம்பார்ட்டன்ட் பர்சன் கொடுக்குற ஸ்பீச். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து நான் ஃபிக்ஷன் ப்ரோஸில் வர இம்பார்ட்டன்ட் கேட்டகரிஸ். ஸோ எஸ்ஏஸ் பார்க்கும்போது ரொம்ப கான்ஷியஸாக பார்க்க வேண்டியது ஃப்ரான்சிஸ் பேக்கன், ஜோசப் அடிசன், ரிச்சர்ட் ஸ்டீல். ஸோ அடிசன் அண்ட் ஸ்டீல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களுடைய periodicals is also very important. ஸோ சார்ல்ஸ் லாம், வில்லியம் ஹஸ்லிட், தாமஸ் டி குவின்சி. ஸோ இவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துருக்கணும். ஸோ அவங்களுடைய எஸ்ஏ ஸ்டைல்ஸ் எப்படி இருக்குது அண்ட் அவங்களுடைய மேஜர் கலெக்ஷன். ஸோ கலெக்ஷன் ஒர்க்ஸ், டைட்டில் அண்ட் விச் பர்டிகுலர் இயர் இட் வாஸ் பப்ளிஷ். ஸோ இதுவுமே தெரிஞ்சுக்கணும். ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசம் பார்க்கும்போது ஸோ யூனிட் 4லேயுமே நம்ம வந்து கிரிட்டிக்கல் ஒர்க்ஸ் பார்ப்போம். ஆனால் அதே மாதிரி யூனிட் 7, ஸோ யூனிட் 7 பார்த்தோம்னா லிட்ரரி கிரிட்டிசிசம் தான் இருக்கும். ஸோ இதே ரைட்டர்ஸை நம்ம அங்கேயும் பார்ப்போம். ஸோ 2 யூனிட்லையுமே அந்த சேம் கான்செப்ட் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்ஸ் யாரெல்லாம் பார்த்தோம்னா சாமுவல் ஜான்சன், மேத்யூ ஆர்னால்ட், டிஎஸ் எலியட் அண்ட் வர்ஜீனியா woolf. ஸோ அதர் ப்ரோஸ் ஃபார்ம்ஸ், பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி, மெம்வார், டைரிஸ், லெட்டர்ஸ்,
travel writing and political prose. ஸோ பொலிட்டிக்கல் ப்ரோஸ்ன்றது இதுதான் அந்த ஸ்பீச் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் அம்பேத்கருடைய annihilation of caste. So it is a speech by Dr. Ambedkar. So இது வந்து ஒரு political prose, also a political speech. So இதுவுமே நமக்கு வந்து prose which is the non-fictionல வர கான்செப்ட்ஸ் தான். ஸோ இதெல்லாமே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம்னா ஆத்தர் அண்ட் ஒர்க் மேட்சிங். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து இப்படி கேட்பாங்க. ஆத்தர்ஸ் கொடுத்துட்டு அண்ட் அவங்களுடைய ஒர்க்ஸ் ஆப்போசிட்ல கொடுத்து நம்ம வந்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆத்தர்ஸ் அண்ட் அவங்களுடைய ஒர்க்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதே மாதிரி பப்ளிகேஷன் குரோனாலஜி. ஸோ குரோனாலஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சென்ட்ரல் ஆர்குமெண்ட். ஸோ சென்ட்ரல் ஆர்குமெண்ட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ இங்கே அந்த ஸ்பீச் பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கரோட ஸ்பீச்ல இங்கே என்ன சென்ட்ரல் ஆர்குமெண்ட் எதை பற்றி பேசுறாங்க? அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் காஸ்ட். ஸோ காஸ்ட் சிஸ்டம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பேசுறாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஒர்க் எடுத்தோம் அப்படின்னா இஃப் வி டேக் மலாலாஸ் ஒர்க். ஸோ அவங்களுடைய ஒர்க் எடுத்தோம்னா அதுல என்ன சென்ட்ரல் ஆர்குமெண்ட் அப்படின்னா ஷீ இஸ் த ஒன் ஹூ ஃபாட் அகேன்ஸ்ட் தி தாலிபன் ஃபார் தி ரைட் ஆஃப் விமன் எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி என்ன ஒரு கான்செப்ட், வாட் இஸ் தி சென்ட்ரல் ஆர்குமெண்ட், ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ப்ரோஸ் ஸ்டைல். ஸோ எந்த ஸ்டைலில் எழுதியிருக்காங்க, எந்த ஃபார்மில் எழுதியிருக்காங்க, அண்ட் இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன்ஸ் பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹாவ் திஸ் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் அண்ட் ரொம்ப ஃபேமஸான ஒர்க். ஸோ கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ பை கார்ல் மார்க்ஸ் அண்ட் எங்கல்ஸ். ஸோ இவங்களுடைய ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் லைன் எப்படி கன்க்ளூட் ஆகும்னா workers around the world gather. ஸோ இந்த மாதிரி தான் லாஸ்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோன்ற ஒர்க்கோடைய லாஸ்ட் லைன், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன் ஃப்ரம் திஸ் புக். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன்ஸ் நான் ஃபிக்ஷனில் வரது எதெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் லிட்டரரி கிரிட்டிசிசம். ஸோ இப்போ கிரிட்டிக்கல் ஒர்க் அப்படி எடுத்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரைட்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வில்லியம் ஹஸ்லிட் எடுத்தோம் அப்படின்னா ஸோ அவர் வந்து ஷேக்ஸ்பியரோடைய பிளேஸ் எடுத்து தான் கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸோ ஷேக்ஸ்பியர் பிளே, ஸோ இதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதான் கிரிட்டிக்கல் ஒர்க் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ரைட்டர் யாரை வந்து இன்ஃப்ளூயன்ஸாக எடுத்து எழுதியிருக்காங்க, ஸோ இதுவுமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், விச் இஸ் தி ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஸோ இந்த 3 கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தாச்சு. யூனிட் 1 to 4க்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தாச்சு. ஸோ அடுத்த கிளாஸில் செகண்ட் ஹை வெயிட்டேஜ் கேட்டகரி which is the unit 7, 8 and 9. So இந்த discussion வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம், right? So yeah, I have to mention this. So நம்ம கிளாஸ் வந்து ஸோ 2 கேட்டகரியா நம்ம வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்றோம். That is TN SLET and UGC NET. ஸோ இது ரெண்டுமே கம்பைண்டாக ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம். அண்ட் அதே மாதிரி யூஜிசி நெட் மட்டும் தனியாக இன்னொரு கோர்ஸ் எடுக்கிறோம். ஸோ உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து உங்களுக்கு நீங்கள் எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணுமோ யூ கேன் ஜாயின் இன் தட் கோர்ஸ். அண்ட் கோர்ஸ் பற்றின டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கே நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம், ஒரு யூ கேன் மெசேஜ் டு வாட்ஸ்அப் அஸ் வெல். ஸோ நாங்களுமே கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறோம், யூ கேன் கோ த்ரூ தட். ஓகே, ஸோ இதில் வந்து ஏதாவது டவுட் இருக்குது, இந்த வீடியோ இந்த யூனிட்ஸில் ஏதாவது டவுட் இருக்குதுனாலும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக கேட்கலாம். Yeah, that's all for today's video. Thank you.